மக்களே இன்னைக்கு தேதியில் பலினோட பேஸ் மாடல்னு பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் 7 lakhs வருதுங்க. பட் அதில் ஒரு 1 லட்ச ரூபாய் சேர்த்து போட்டு அந்த பேஸ் மாடலை டாப் ஆஃப் த லைனாக கன்வெர்ட் பண்ணால் பெட்டராக இருக்குமா அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலையுமே இருக்கத்தான் செய்யுது. இந்த பலினோ ஜிஎஸ்டிக்கு அப்புறம் அஃபோர்டபுளாக வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் பலினோட பேஸ் டு டாப் மாடல் வாரண்டி வாய்டாகாமல் எப்படி பண்ணலான்னு. சரி வாங்க இன்னைக்கு கார் ப்ளஸில் பலினோ பண்ணியிருக்காங்க, அதில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து பேசிக் மாடலில் இந்த ஹெட்லாம்ப்ஸ் வெளிச்சமாக இருக்காது. இங்கே X7 வந்து வார்ம் ஒயிட்டில் எல்இடி பல்ப்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் இது நல்லாவே எடுத்து கொடுக்குங்க. டெப்த் நல்லா இருக்கும். பேஸ் மாடல் சிக்மால ஓஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிளாக கிடைக்காது. பட் இங்கே கார் ப்ளஸில் அதை எனேபிள் பண்ணி இங்கே வந்து இந்த பேனலையுமே மாற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து மேட் பிளாக்ல வரும், இதை வந்து பியானோ பிளாக்ல மாற்றி இந்த கன்சோலுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜாய்ஸ்டிக்கோட டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்ஸுமே மேட் பிளாக்ல தான் வரும், அதை வந்து குரோம் இன்செட்ஸோட மாற்றிருக்காங்க. டாப் எண்ட்ல கிடைக்கிற மாதிரி. பேசிக் மாடலில் ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் ஆடியோ மவுண்டர் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ரெண்டுமே கிடைக்காது. இங்கே வந்து டாப் எண்ட்ல வர பேனல்ஸாக மாற்றிருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் ரெண்டுமே எனேபிள் ஆகிருக்கு. கூடவே வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் லிங்க்ல 9 inch ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் 360 டிகிரி கேமராவோட போட்டிருக்காங்க. கேமராவோட குவாலிட்டி பார்ப்போங்களா, ஹை டெஃபினிஷன்ல உங்களுக்கு இருக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுல வந்து இன்ஃபினிட்டி பிராண்ட்ல வந்து ஃப்ரண்ட் லிங்க் காம்பனன்ட், ரியர் லிங்க் காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்காங்க. ஆடியோட குவாலிட்டி கேட்போம். ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க. இந்த ஏசி பேனல்ஸுமே வந்து டாப் ஆஃப் த லைன்ல வர மாதிரி குரோம் இன்செட்ஸோட மாற்றி கொடுத்துருக்காங்க. பேசிக் மாடல்ல இந்த மாதிரி வராதுங்க. கேபின் லேம்ப்ஸ் அப்படின்றது இந்த பேசிக் மாடல்ல போட்டிருக்க மாட்டாங்க. இது டாப் எண்ட்ல வர மாதிரியே சோர்ஸ் பண்ணி இங்க பேனல் போட்டுக்கிறது உங்களால பார்க்க முடியும். ரியர்ல எல்லாருமே கேட்கிற ஓஎம் டைப்ல வந்து ஆம்ரெஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி மூவபிளா பண்ணி ஏசியும் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஏசி ஆஃப் பண்றேன். ரியர் ஏசி வென்ஸும் இப்போ போட்டிருக்காங்க. அது கூட கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 volt அடாப்டர் ப்ரொவிஷன் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் டைப் ஏ டைப் சி சார்ஜஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாங்க. இது போக ஷாக்மன் ஆண்டனா, டேஷ் கேமராங்க, சீட்ஸ்க்கு கவர்ஸை பொறுத்த வரைக்கும் மங்கோலியன் லம்பா லெதரில் உங்களுக்கு லேமினேஷனோட கொடுக்குறாங்க. ஸோ ஹீட் வந்து டெவலப் ஆகி அதிலே ஸ்டே பண்ணாத மாதிரி நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது இந்த வேர்வெல்லாம் வராதுங்க. நல்ல ஒரு குவாலிட்டி மெட்டீரியலில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் காருக்கு இதே மாதிரி வந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கார் ப்ளஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவனோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன்.